பச்சை பசேல் என்ற வயல்வெளிகள், பக்கத்திலேயே ஒரு சிறிய ஓட்டு வீடு. அங்கே தன் பேரனுடன் வாழ்ந்து வந்தார் அண்ணாமலை. அவருக்கு வயது 70. அண்ணாமலைக்கு இந்த உலகத்திலேயே மிகவும் பிடித்த ஒரே ஒரு உயிர் அவரது 10 வயது பேரன் ஆகாஷ் மட்டும்தான். ஆகாஷிற்கு தன் அம்மாவை விட, அப்பாவை விட தாத்தாவை தான் ரொம்ப பிடிக்கும். பள்ளி மணி அடித்ததும் ஓடி வந்து தாத்தா தாத்தா என்று கத்திக்கொண்டே அவர் மடியில் தான் வந்து விழுவான். தாத்தா அண்ணாமலையின் சட்டை பையில் எப்போதும் பேரன் ஆகாஷிற்காக 2 தேன் மிட்டாய்கள் பத்திரமா இருக்கும். ஆகாஷ் பள்ளி முடித்து வந்ததும் தாத்தாவின் மடியில் தலை சாய்ந்து அவர் தரும் அந்த தேன் மிட்டாயை சாப்பிடுவதுதான் அவனுக்கு உலகத்தின் மிகப்பெரிய சந்தோஷம். மாலை நேரத்தில் அந்த அரச மரத்தடி திண்ணையில் பேரனை தன் மடியில் தூங்க வைத்து நிலாவை காட்டி தாத்தா எத்தனையோ கதைகள் சொல்லுவார். ஒரு நாள் இரவு நிலாவை பார்த்தபடி, ஆகாஷ் குட்டி, நீ பெரிய ஆளானதும் இந்த தாத்தாவை உன்னோட கார்ல கூட்டிட்டு போவையாடா என்று ஆசையோடு கேட்டார். அதற்கு ஆகாஷ் தன் பிஞ்சு கரங்களால் தாத்தாவின் முகத்தை தடவி சொல்வான், கண்டிப்பா கூட்டிட்டு போவேன் தாத்தா, நான் உங்களை விட்டு எப்பவுமே பிரிய மாட்டேன், நீங்க தான் என் செல்ல தாத்தா. நாட்கள் மாறின, வருடங்களும் ஓடின. ஆகாஷிற்கு இப்போது வயது 25. படித்து முடித்துவிட்டு சென்னையில் ஒரு பெரிய நிறுவனத்தில் அவனுக்கு நல்ல வேலை கிடைத்தது. அவன் சென்னைக்கு கிளம்பிய அந்த நாளில் தாத்தா அண்ணாமலை வாசலில் நின்று கலங்கினார். ஆகாஷ் தாத்தாவை கட்டிக்கொண்டு, தாத்தா, நான் சம்பாதிச்சு உங்களை சென்னைக்கு கூட்டிட்டு போறேன், கவலைப்படாதீங்க என்று நெற்றியில் முத்தமிட்டு சொல்லிவிட்டு வந்தான். ஆனால் சென்னையின் சொகுசு வாழ்க்கை, கை நிறைய பணம், புதிய நண்பர்கள், பார்ட்டி என ஆகாஷ் முற்றிலும் ஒரு மாய உலகிற்குள் மாறினான். ஆரம்பத்தில் தாத்தாவிடம் வாரத்திற்கு ஒரு முறை பேசியவன் மெல்ல மெல்ல மாதத்திற்கு ஒரு முறை என பேசுவதை குறைத்தான். எனக்கு நேரம் இல்லை தாத்தா, வேலை இருக்கு என்று சுருக்கமாக பேசி போனை வைக்க பழகினான். 3 வருடங்கள் ஓடிவிட்டன. ஆகாஷ் ஒரு முறை கூட கிராமத்திற்கு வரவில்லை. தாத்தா ஆசையோடு தன் கைப்பட எழுதி அனுப்பும் கடிதங்களை படிக்க கூட அவனுக்கு நேரமில்லாமல் போனது. ஒரு நாள் இரவு ஆகாஷின் அப்பா அவனுக்கு ஃபோன் செய்தார். ஆகாஷ், உங்க தாத்தாக்கு ரொம்ப வயசாயிடுச்சுடா, உடம்பு முடியல, அவரால் தனியா அந்த கிராமத்துல வீட்டில் இருக்க முடியலடா, நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் பேசி ஒரு முடிவு பண்ணியிருக்கோம், அவரை சென்னையில் இருக்கிற நல்ல முதியோர் இல்லத்துல சேர்த்து விடலாம்னு நினைக்கிறோம் என்றார். பண வெறியிலும் தன் கௌரவத்திலும் இருந்த ஆகாஷிற்கு தாத்தாவை தன் வீட்டிற்கு அழைத்து வர வேண்டும் என்ற எண்ணமே தோன்றவில்லை. நண்பர்கள் முன்னாடி தாத்தாவை காட்ட அவமானம் என்று நினைத்தான். சரிப்பா, உங்க இஷ்டம், நல்ல இடமா பார்த்து சேர்த்துடுங்க, அங்க இருக்கிற செலவுக்கு பணம் நான் மாசம் மாசம் தரேன் என்று மிக சாதாரணமாக கூறினார். அடுத்த வாரமே அண்ணாமலை முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் அடைக்கப்பட்டார். அவர் அங்கே ஒரு சிறிய அறையில் தினமும் ஜன்னல் வழியே வாசலையே பார்த்து கொண்டிருந்தார். என் பேரன் ஆகாஷ் என்னை நிச்சயம் பார்க்க வருவான் என்ற ஒற்றை நம்பிக்கையோடு. அண்ணாமலை முதியோர் இல்லத்தில் சேர்ந்து 6 மாதங்கள் ஆயின. ஒரு சனிக்கிழமை இரவு ஆகாஷின் நண்பர்கள் அவனிடம் ஒரு விஷயம் சொன்னார்கள். ஆகாஷ், நம்ம ஆஃபீஸுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு முதியோர் இல்லத்துக்கு போய் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆதரவற்றவங்களுக்கு அன்னதானம் பண்ணலாம் என்றனர். தன் கௌரவத்தை நண்பர்களிடம் காட்ட நினைத்த ஆகாஷும் தான் சொந்த பணத்தில் உணவு வாங்கி தருவதாக சம்மதித்தான். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நண்பர்களுடன் அங்கே சென்றான். அங்கு வரிசையாக நின்ற முதியவர்கள் அனைவருக்கும் முன்னாடி நின்று உணவு பொட்டலங்களை வழங்கினான். அப்போது ஒரு மூலையில் இருந்த அறையின் ஜன்னல் ஓரமாக ஒரு முதியவர் தனியாக அமர்ந்திருந்தார். ஆகாஷ் கையில் உணவோடு அந்த அறைக்குள் மெதுவாக சென்றான். பெரியவரே, சாப்பாடு வாங்கிக்கங்க என்றான் சத்தமாக. முதியவர் தன் நடுங்கும் உடலோடு மெதுவாக திரும்பி பார்த்தார். ஆகாஷ் அப்படியே அதிர்ந்து கையில் இருந்த சாப்பாடு கீழே விழுந்தது. அங்கே அமர்ந்திருந்தது அவனது செல்ல தாத்தா அண்ணாமலை. அவரது கண்கள் குழி விழுந்து, கன்னங்கள் ஒட்டி, உடல் மெலிந்து அடையாளம் தெரியாமல் இருந்தார். ஆனால் ஆகாஷை பார்த்ததும் அந்த முதியவரின் முகத்தில் ஒரு பேரானந்தம் மின்னியது. தாத்தா அண்ணாமலை நடுங்கும் கைகளால் ஆகாஷின் கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டார். ஆகாஷ் குட்டி, நீ வருவேன்னு எனக்கு தெரியும்டா, என் பேரன் என்னை மறக்க மாட்டான்னு இங்கே இருக்கிற மற்ற தாத்தாங்க கிட்ட எல்லாம் நான் தினமும் சொல்லிக்கிட்டே இருந்தேன்டா என்று ஒரு சின்ன குழந்தையை போல அழுது புலம்பினார். ஆகாஷிற்கு பேச வார்த்தை வரவில்லை. அவனது நெஞ்சு குற்ற உணர்ச்சியால் துடித்தது. தேங்கிய கண்ணீர் அவனது கண்ணை மறைத்தது. தாத்தா, என்னை மன்னிச்சிடுங்க தாத்தா, உங்களை இந்த நிலைமையெல்லாம் நான் பார்ப்பேன் என்று அழத் தொடங்கினார்.
அப்போது தாத்தா அண்ணாமலை தன் அழுக்கு வேட்டியின் இடுப்பு மடிப்பிலிருந்து ஒரு பழைய பேப்பரால் சுருட்டப்பட்ட ஒரு சிறிய பொருளை வெளியே எடுத்தார். அதை மெதுவாக பிரித்து ஆகாஷின் கைகளில் கொடுத்தார். அதில் 2 பழைய வெயிலில் காய்ந்து போன தேன் மிட்டாய்கள் இருந்தன. தாத்தா கண்ணீரோடு சொன்னார், 6 மாசத்துக்கு முன்னாடி கிராமத்துல இருந்து கிளம்பும் போதே என் பேரை ஆகாஷ்க்கு பிடிக்கும்னு நம்ம ஊர் கடையில இருந்து இங்க வாங்கிட்டு வந்தேன்டா. இங்கே சாப்பாடு சரியா தராதப்ப கூட என் பேரை என்னை பார்க்க வந்தா கொடுக்கணும்னு இந்த தேன் மிட்டாயை நான் சாப்பிடாம உனக்காகவே என் உயிர் மாதிரி பத்திரமா வச்சிருந்தேன்டா. அந்த காய்ந்து போன தேன் மிட்டாய்களை பார்த்ததும் ஆகாஷ் அப்படியே முட்டி போட்டு தாத்தாவின் கால்களை கட்டி கொண்டு கதறி அழுதான். அவன் சென்னையில் சேர்த்த சொகுசு கார், பங்களா, லட்சக்கணக்கில் வாங்கும் சம்பளம் எதுவுமே இந்த 2 ரூபாய் தேன் மிட்டாய்க்குள் இருக்கும் தாத்தாவின் பேரன்பிற்கு ஈடாகாது என்று அவன் ஆன்மா உணர்ந்தது. தாத்தா, என்னை மன்னிச்சிடுங்க. பணத்தை தேடி ஓடின பாவினா. இனி ஒரு நிமிஷம் கூட உங்களை இந்த நரகத்துல விடமாட்டேன். என் கூடவே கூட்டிட்டு போறேன் தாத்தா என்று அழுது கொண்டே அவரை தாங்கி தூக்கினான். நண்பர்கள் அனைவரும் இதை பார்த்து கண்கலங்கி நின்றனர். ஆகாஷ் தன் அப்பாவின் எதிர்ப்பையும் மீறி தாத்தாவை தன் சொந்த வீட்டிற்கே கம்பீரமாக அழைத்து வந்தான். அவருக்கு தன் கைகளாயே தினமும் உணவு ஊட்டினான். அவரது கால்களை தொட்டு மன்னிப்பும் கேட்டான். மாலை நேரத்தில் தன் விலை உயர்ந்த காரில் தாத்தா அண்ணாமலைய முன் சீட்டில் அமர வைத்து அவர் ஆசைப்பட்டபடி அழகான கடற்கரைக்கு கூட்டி சென்றான். தாத்தாவின் முகத்தில் இருந்த அந்த புன்னகையில் ஆகாஷ் தன் வாழ்க்கையின் உண்மையான சொத்தை கண்டான். பணத்தையும் வசதியும் தேடி ஓடும் ஓட்டத்தில் நம்மை விரல் பிடித்து நடக்க கற்றுக் கொடுத்த முதியவர்களின் கைகளை அவர்கள் வயதான காலத்தில் நடுத்தருவில் விட்டு விடாதீர்கள். நன்றி. இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் உங்களோட ரியல் லைஃபோட கனெக்ட் ஆச்சுன்னா என்னோட கீர்த்தி ரியல் டாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் அடிக்கடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிளிக் ஆகும். தேங்க்யூ.